அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகுபத உறுப்பிலக்கணம். இந்த வார்த்தையை பிரித்து அது என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலர்ந்து. இதை நம்ம முதல்ல பிரிச்சுக்கணும். இதை பகுதி கட்டளையாக பிரிக்கணும். அப்போ அலர் அப்படின்னு பிரிக்கணும். இதை பாருங்கள், அலர்னு பிரிக்கணும். அலர். அடுத்து இந்த இந்து இத்து தான் இந்தா மாறி இருக்கு. அப்போ இந்த இந்து வந்தாலே நம்ம என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்த போட்டுடணும். இத்து இந்து ப்ளஸ் இந்த தூ இருக்குது பாருங்கள், இது இத்து கூட்டல் ஊ தான் தூ. அப்போது முதல்ல இந்த இத்து போட்டுடணும் ப்ளஸ் அடுத்து ஊ போட்டுடணும். அவ்வளோதான், நம்ம பிரித்தாச்சு. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு இதுக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், அலருங்கிறது பகுதி. இந்த இத்து சந்தி. இந்த இந்து பாருங்க, இதுதான் இதுவாக மாறி இருக்கு. அப்போ விகாரம். அது இந்து ஆனது விகாரம். அடுத்து இந்த இத்து பாருங்க, இந்த இத்து தான் இடைநிலை. இடைநிலையில் என்ன இடைநிலைன்னு பார்க்கணும். இறந்த கால இடைநிலையா, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலையா. இது பாருங்க, இந்த சொல்ல பாருங்க, அலர்ந்து. இது முடிஞ்சிருச்சு, அலர்ந்துருச்சு. அலர்ந்ததுன்னா மலர், பூ மலர்தலோட ஒரு வார்த்தை தான் அலர்ந்து. அப்போ இது முடிஞ்சதை சொன்னால் அது இறந்த கால இடைநிலை. அலர்ந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இத்துன்றது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஊ பாருங்க, ஊ வினையச்ச விகுதி. ஈ வந்தாலும் ஊ வந்தாலும் வினையச்ச விகுதி தான் நம்ம போடணும். அப்போ வினையச்ச விகுதி. அவ்வளோதான். இதை நீங்கள் இன்னொரு வாட்டி கூட முயற்சி பண்ணுங்க. நன்றி.